அம்பேத்கர் 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 அம்பேத்கர். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தங்கம் டாக்ஸ். கடந்த 2 நாட்களாக பாராளுமன்றத்தில் அடிதடி, மாபெரும் குழப்பங்கள். காரணம் என்ன? யார்? நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்தான் ராஜ்யசபையில், அதாவது மாநிலங்களவையில் பேசுகின்ற பொழுது அம்பேத்கர் அவர்களை பற்றி தவறாக பேசியதாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஏற்பட்டது. அப்படி என்ன பேசினார்? வாங்க பார்க்கலாம் நண்பர்கள். अभी एक फैशन हो गया है अम्बेडकर 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 अम्बेडकर. அதாவது அம்பேத்கர் 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 என்று சொல்வது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ எல்லா கட்சிகளும் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார்கள். அதற்கு பதிலாக நீங்கள் இறைவனை வேண்டினால் உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தை மக்களவை உறுப்பினர்களையும் மாநிலங்களவை உறுப்பினர்களையும் மக்களையும் புண்படுத்தியதாக மக்களவையிலும் மாநிலங்களிலும் போராட்டங்கள் நடந்து கொண்டது கடந்த 2 நாட்களாக. அமித்ஷா பதவி விலக வேண்டும், நாடே போற்றுகின்ற ஒரு அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசியதற்காக பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், கார்கே அவர்களும் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் பாத்தீங்களாக்க நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம். நம்ம தமிழ்நாட்டில் திமுக மற்றும் காங்கிரஸ் மற்ற எல்லா இந்தியா கூட்டணி அத்தனையும் போராட்டம் நடத்துகின்றன. இப்படி அமித்ஷா அவர்கள் பேசியது தவறா, தவறு இல்லையா? அதனால்தான் இன்றைய தினம் நாம் மக்களுக்கு விளக்குகின்ற வரையில் தான் இந்த வீடியோவை நாம் போடுகின்றோம் நண்பர்களே. அதாவது சட்டத்தை இயற்றிய சட்ட மேதை என்று சொல்லுகின்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்படிப்பட்ட மனிதரை சாதாரணமாக பேசியதற்கு உடனே அனைத்து எதிர்கட்சிகளும் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை யாருமே மற்ற தலைவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. மன்னிப்பு ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் இந்த நாடாளுமன்றம் 2 அவைகளும் முடங்கி இருக்காது. பார்லிமெண்ட் கட்டடத்துக்கு மேல் அமர்ந்து இங்கே எதிர்கட்சி இந்தியா கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே அங்க போராட்டம் நடத்துகின்றன. இங்க ஒவ்வொரு கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் போராட்டங்கள் இந்தியா கூட்டணி அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற கூட்டணி கட்சிகளும் இணைந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் ரயில் மறியல் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க எங்க பார்த்தாலும் பயங்கரமான போராட்டம். ஆகவே இத நீங்க அவர் பேரை சொல்றதுக்கு பதிலாக இறைவன் பேரை சொல்லியிருந்தால் உங்களுக்கு 7 ஜென்மங்கள் புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னிய வார்த்தை அப்படி என்றால் நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றீர்கள்? அதான் இப்ப கொஸ்டின் மார்க்கே, அதுதான் இங்க கேள்வி. தரக்குறைவாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அவர் பேர சர்வசாதாரண அவர் பேர சொல்றதுக்கு நீங்க சாமி பேர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவது போன்ற ஒரு தோற்றத்தை அமித்ஷா அவர்கள், ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு மனிதர். அவர் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இப்படி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை ஒரு சாதாரணமாக பேசிய வார்த்தை இன்று பூகம்பமாக வெடித்திருக்கின்றது நண்பர்களே. டெல்லியில் கெஜ்ரிவால் பயங்கரமான போராட்டம். மம்தா பானர்ஜி அவர்கள், அதாவது அமித்ஷா அவர்களின் முகமூடி கிழிந்தது. 200 இடங்களை வைத்துக் கொண்டே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்களே. 400 இடம் பிஜேபிக்கு கிடைத்திருந்தால் இந்தியாவின் நிலை என்ன என்று மம்தா பானர்ஜிகள் கொடுக்கிறார்கள். அதே போல் நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இதற்கு எதிர்த்து குரல் எழுப்பியிருக்கின்றார். இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சி தலைவர்கள் அனைத்து பேருமே இதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நாமும் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த மாதிரி பேசுகின்ற ஒரு சில வார்த்தைகளால் இன்று இந்தியா முழுவதுமே பெரிய போராட்டங்கள்
இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க பார்லிமெண்ட்ல அடிதடி, ராகுல் காந்தியை உள்ள விடவே இல்லை, ராகுல் காந்தி தள்ளிவிட்டு எம்பியின் தலை உடைந்தது என்று பத்திரிகையில் போடுகிறார்கள், டிவியில் காண்பித்துக் கொண்டு என்ன நடக்குன்றே தெரியல. நம்ம இவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது பாராளுமன்றம். ஒருபுறம் எதிர்க்கட்சிகள் போராட்டம், ஒருபுறம் ஆளுங்கட்சியின் அராஜகம். என்ன நடக்கிறது இந்த இந்தியாவில்? ஸோ இப்படிப்பட்ட மன்னிப்பு சரி அப்படின்னு சொல்லியிருந்தா நிறைய இவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்காது. பிஜேபி தலைவர்கள் இதை ஒற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அம்பேத்கருக்கு பல மணிமண்டபங்கள் கட்டினோம் என்று பிஜேபி தலைவர்கள் சொல்கின்றார்கள். அதே போல் இப்ப ஒரு இன்டர்வியூல அமித்ஷா அவர்கள் பேசுகின்ற பொழுது, என் பேச்சை திரித்து தவறலாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ தொழில்நுட்பத்தால் என் பேச்சை மாற்றி போட்டு விட்டார்கள், அதனால்தான் இவ்வளவு குழப்பம் மக்களிடையே ஏற்பட்டு விட்டது என்று ஒரு பேட்டியில் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஆக்சுவலா திரித்து போட வேண்டிய அவசியம் இல்லை, உலகமே பார்த்து விட்டது. அவர் ராஜ்யசபையில் பேசிய பேச்சை சன்செட் டிவியில டைரக்ட் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் இப்ப நம்ம காமிச்சோட, அதுல சன்செட் டிவியிலிருந்து சன் டிவி மூலமா ஒளிபரப்பிய ஒரு சின்ன கிளிப் தான் நம்ம போட்டோம். ஸோ இது உலகமே பார்த்து விட்டு இது லைவ்ல வந்தது. இது தவறாக யாரும் செய்ய முடியாது. தலைவர்கள் பேசுகின்ற பொழுது மக்களை ஒரு போராட்டத்துக்கு தூண்டும். மற்ற தலைவர்களை இழிவாகவும் மோசமாகவும் பேசக்கூடாது. அவர்கள் அம்பேத்கர் செய்த ஒரு மாபெரும் சாதனைகள், மாபெரும் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகள், அதெல்லாம் யாராலும் உலகத்தில் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சட்டத்தை இயற்றுங்கன்னா அது பாபா சாஹிப் அம்பேத்கர் கொடுத்தது தான். இன்னைக்கு எல்லோரும் ஒரு ஈக்குவலா இருக்கணும், அது பாபா சாஹிப் அம்பேத்கர் தான். ஜாதி மதம் ஒழிய வேண்டும் சொன்னது அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இழிவாக பேசுவது மாபெரும் தவறுதான். அப்படிப்பட்ட தவறை இனிமேலும் நாம் அனுமதிக்க கூட. நம்ம இதன் மூலமா சொல்லிக் கொள்வது, இந்தியா முழுவதும் போராட்டம் நடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சாதாரண வார்த்தை. சோ அந்த வார்த்தையை சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும். மற்ற தலைவர்களை யாருமே இழிவுபடுத்தி பேசவே கூடாது. மற்றவர்கள் மனம் புண்படும்படி பேசவும் கூடாது. இதுதான் நமது தங்கம் டாக்ஸின் நோக்கம் நண்பர்களே. ஆகவே இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இனியும் அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது கேட்டுக்கொண்டு, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.